ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அந்தாந்த பக்தி ஒளி நேயர்களே, எல்லாமல்ல பெருமாளுடைய அனுகிரகத்தினால சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். வருகிற 4/2/2025 ரத சப்தமி வைபவம். சப்தமினாலே ரொம்ப வைபவம் சார். என்ன அப்படின்னா, சூரிய பகவானுடைய ஜெயந்தி வைபவம். அனுமத் ஜெயந்தி, நரசிம்மர் ஜெயந்தி, அயக்ரீவர் ஜெயந்தி, வாமனர் ஜெயந்தி, இப்படி ஜெயந்தியா சொல்லின்னு வந்தால், இங்கே சூரிய பகவான், நவக்கிரகங்களிலே சூரிய பகவான் தான் முதன்மையானவர். அவருடைய ஜெயந்தி வைபவம் மகர மாசம். என்ன மகர மாசத்துல அவ்வளவு விசேஷம்? சூரியன் மேஷ மாசத்திலே இருக்கக்கூடாதா? மாசம் மாறின்னு வருவர். அவர் மாறினாதான் நமக்கு மாசமே தெரியும். அப்ப இந்த சூரிய பகவான் மகர மாசத்திலே எங்க வந்து உட்கார்ந்துருக்கார்? மகரத்துல வந்து உட்கார்ந்துடுறார். மகரம் யாருடைய வீடு? சனி பகவானுடைய வீடு. அப்பாவுக்கு புள்ளாக்கி ஏற்கனவே ஆகாது, அதை அப்புறம் சொல்கிறேன். அந்த சனி பகவான் அங்கே வருவதும் சந்திரன் அங்கே பார்ப்பதும் ஒன்றாக இருக்கும். அதான் ரத சப்தமி. சூரியனும் சந்திரனும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சேரக்கூடிய நாள் சப்தமி. ஏன் அன்னைக்கு சொல்றார் அப்படின்னா, சுவாமி ஆடி மாசத்திலேருந்த தட்சிணாயன பக்கம் அவருடைய ரதமானது செல்லும். அப்படி அந்த ரதமானது அருணோதயன் என்ற அவருடைய ரத ஓட்டின்னு போவாராம். அந்த தை மாசம் சப்தமியிலே சுவாமி அப்படியே ரவுண்ட் அடிக்கும். நம்மளாம் வண்டி ஓட்டினா யூ டர்ன் பண்ணுவோம் இல்ல, அதே மாதிரி இந்த சுவாமியுடைய தேரானது அந்த தட்சிணாயனத்திலிருந்து அப்படியே திரும்பி உத்தராயணத்தை பார்க்கும். உத்தராயண வடக்கு பக்கம் ரத்தம் திரும்பும். அதுதான் ரத சப்தமி. ரத்தம்னா ஓடுறது. அந்த 7ஆம் நாள் அந்த 7 குதிரைகளுடன் சுவாமி அப்படி திரும்புவார். எப்படி இருப்பார் தெரியுமா? அவ்வளோ பிரகாசமா இருப்பாராம். உத்தராயணாலே மகரத்துக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவார். என்ன சார் அப்படின்னா, நீங்க உங்க பையன் அமெரிக்கால இருக்கா, நீங்க சென்னையில இருக்க, கல்யாணம் ஆயிடுது. உங்க பையன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா நீ அமெரிக்கா வான்னு கூப்பிடுறான். உங்க மனது, உங்களுடைய போக்குகள் எப்படி இருக்கும்? என் பையன் கூப்பிட்டான் சார் 25 வருஷத்துக்கு அப்புறம், அப்படி சொல்ல மாட்டேன், சந்தோஷமா சொல்லுவேன். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சார், உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்க, ரிட்டையர் ஆன பீப்புள்ஸோட பேசிட்டு இருப்பேன், கோயில்ல பேசிட்டு இருப்பேன், மீட்டிங்லாம் போடுவேன். அப்ப என்ன சொல்லுவேன்? சார் என் பையன் 10 வருஷம் கழிச்சு என்னை அமெரிக்கா கூப்பிட்டுருக்காங்க சார், நான் போறேன் சார். எனக்கு இந்த வாழ்நாளே நான் அவனை பெற்றதுக்கு என்னை இன்னைக்கு அழிச்சு கூப்பிட்டு பேசுறான் சார். அவனை நேத்தி வரைக்கும் திட்டிருந்தவர் நீங்க, இன்னைக்கு அவன் வான் கூப்பிட்ட உடனே உங்க முகம் மலர்கிறது, உங்க மனசு சந்தோஷப்படுது, உங்களுக்கு ஆயுசு இன்னும் 10 மேல ஏறுது, 80 90 ஆயிடுது. அப்ப இந்த சூரிய பகவான் சனி பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய மகரத்திலே போய் உட்கார்றார். சந்தோஷமா போறார் உள்ள. அதான் மகர தேவதை பேரு. மகர சங்கராந்தி தேவதை என்று சொல்வார்கள் தை மாசத்தை. இந்த சூரிய பகவானுடைய ஜெயந்தி என்ன பண்ணணும் சார் ரத சப்தமியில அப்படின்னா, உங்களுக்கு வியாதியே வராம இருக்கணும். இது ரத சப்தமி உடம்புக்கு தான். பல விஷயங்கள் ரத சப்தமியில இருக்கு. முதல் விஷயம், ரத சப்தமியில எருக்கம் இலை, அரிசி, சில பேர் பசுமாடு சாணம் வைத்துக் கொள்வார்கள், அருகம்பில்லு, பொம்முநாட்டுகள்லாம் மஞ்சளும் அதுல சேர்த்து வச்சுண்டு எல்லா ஸ்நானமும் பண்ணிண்டு உடம்புக்கு சோப்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு கடைசியாக எல்லாரும் சரீரத்துல வஸ்திரம் கட்டின்னு தான் நீ குளிக்கணும். சில பேர்லாம் வஸ்திரம் எல்லாம் குளிச்சுட்டு வந்துருவான், அதெல்லாம் கூடாது. அன்னைக்கு ரத சப்தமி அன்னைக்கு
அஸ்திரத்தோட சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யணும். அந்த எருக்க இலையை தலையில வைத்துக்கொண்டு ஜலத்தை விட்டு பின்னாடி வழியாக வீழ்ந்து விடும். முதல்ல மூளையில இருக்க நரம்புகள்லாம் நன்றபடியாக வேலை செய்யும். புத்தி இருக்கான்னு கேட்கிறேன், அது முதல்ல நல்லா வேலை செய்யும். அந்த ரத சப்தமியில இந்த ஸ்நானம் பண்ணால். அடுத்ததாக சரீரத்துல பாதாதி கேசாதி பிரியந்தம் எல்லா வியாதியும் நிவர்த்தி ஆயிடும். நீங்க அந்த ரத சப்தமி அன்னைக்கு குளிச்சு பாருங்க, உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அன்னைக்கு மட்டும், மற்ற நாள்லாம் தெரியாது. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் புத்துணர்ச்சி தெரியும். ஏன் அப்படின்னா சுவாமியை நினைச்சு நம்ம பண்றதுனால அந்த சூரிய பகவான் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். ஒன்று, சூரிய பகவான் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம குளிக்கிறதுனால சுவாமி மகரத்துல உட்கார்ந்துண்டு ஆட்சி பீடமா இருக்கக்கூடிய இடத்திலே பையன் வீட்டுல அப்பா வந்து உட்கார்ந்துட்டு அனுகிரகம் பண்றார். அடுத்தது சந்திரன், அவர் பார்க்கிறார். அந்த வியாதியானது நிவர்த்தியாகி மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. அதுதான் ரத சப்தமி. அடுத்ததாக இந்த ரத சப்தமியில என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா, முதல்ல சூரியனார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இப்பயே புக் பண்ணிடுங்க அபிஷேகத்துக்கெல்லாம் சூரியனார் கோவில்ல. சூரியன் நல்லா இருந்தாதான் கிரகச்சாரம் நல்லா இருக்கும். குடும்பத்திலே அப்பா நல்லா இருந்தார்னா வண்டி ஓடும். சார் எங்க அப்பா வேலைக்கே போறதில்லை, எங்க அம்மா தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஆனால் அவன் தகப்பன் தான். அந்த ஸ்தானத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்ததாக, சார் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னா, நீ தகப்பனாகக்கூடிய விஷயம் அவள் தாயாக இருக்கக்கூடிய விஷயத்தை சூரிய பகவான் செய்து கொடுப்பார். சந்திரன் பார்க்கிறார் மகிழ்ச்சியா சூரியனை. சூரியன் ஜெயந்தி கொண்டாடுறார். 60ஆம் கல்யாணத்தன்னைக்கு அப்பா அம்மா திருமண கல்யாணம் நடக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பா தெரியுமா? என் குழந்தைகள்லாம் திருமண கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லுவா பார்த்தீங்களா? அதே மாதிரி சூரிய பகவானை ரதசப்தமியில தரிசனம் செய்தால், அபிஷேகங்கள்லாம் பண்ணோம்னா குழந்தை பாக்கியம் வேகமாக பிறக்கும். கர்ப்பஸ்தானத்தில் இருக்கிற சூடெல்லாம் தணிஞ்சு சந்திரன் குளிர்ச்சியா அனுகிரகம் பண்ணுவர். 2வது, தொழுநோய்கள். வியாதி எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் வந்து சொன்னார் உபன்யாசத்துல, மாமா ஹாஸ்பிட்டல்ல நான் ஜஸ்ட் எங்காத்துக்கு வேண்டியவாளை கொண்டு காமிக்கிறதுக்கு தான் போனேன், எனக்கு தலையை சுத்திட்டு மாமா அடுத்த நிமிஷம் நான் ஐசியூக்கு போயிட்டேன் அப்படின்னார். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்ன மாமா நீங்க கொண்டு காமிக்க போன ஆளுக்கு இந்த பிரச்சனையான்னு கேட்டேன். எப்ப எது வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஓலை சொன்ன பார்த்தேல, அந்த ஓலை உள்ள வரத்துக்குள்ள நம்ம ரெடி ஆயிடணும். அப்படிப்பட்ட இந்த சூரிய பகவானை வழிபட்டால் இருதய வியாதிகள், மனவியாதிகள், மன சஞ்சலங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். இந்த ரதசப்தமியில சூரிய பகவானுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ண வேண்டும். கோவில்ல விக்கிரகம் இருக்கும், அபிஷேகம் கொடுக்கணும். சூரிய பகவான் நேர போய் நம்ம அபிஷேகம் பண்ண முடியுமா? தை பொங்கல் வேற, இது வேற. வர்க்கான்னங்கள் 7 விதமான வர்க்கான்னங்களை வைத்து நைவேத்தியம் பண்ண வேண்டும். கோவில்ல சூரிய பகவானுக்கு அப்படி ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கோ, வியாதிகள் நிவர்த்தியாகும். குழந்தை பிறப்பாரெல்லாம் முதல்ல சூரிய பகவானை போய் வழிபடுங்க. ஏன் தெரியுமா? ஆஞ்சநேயருக்கு மகா குரு சூரிய பகவான். வேத 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 பண்டிதர் அவர். அவ்வளோ அழகா இருப்பார் சூரிய நாராயணர். அவருக்கும் சந்திரனுக்கு தான் சுவாமி சிவபெருமான் கொடுத்தார் நித்திய எல்லோரும் உங்களை தரிசனம் பண்ணணும்னு. நித்திய தரிசனம் வேறு. சுவாமி இல்லே நீங்க சொல்லவே முடியாது. கடவுள் இருக்கிறார். சூரியன் வடிவிலே சூரியன் நிற்கிறார், சந்திரன் வருகிறார். இது ரெண்டும் கடவுள் இருக்கிறதுக்கு ஐடென்டிபிகேஷன். அது என்னைக்கு மறையுதோ அன்னைக்குதான் பூலோகம் அழிஞ்சுதுன்னு அர்த்தம். ஒரு நாள் சூரியன் வராம இருந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், ஜீவராசிகள்லாம் அவ்வளவு போயிட்டே இருக்கும். சந்திரன் வராம இருந்தா அவ்வளவுதான், மொத்தமா போயிடும். இது ரெண்டும் இயக்கி கொண்டிருக்கிறார் எம்பெருமான். அந்த சூரிய பகவானுக்கு சக்கர பொங்கல், கலவசாதங்கள், சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்யுங்கள். ரதசப்தமி
பண்ணி சுவாமிக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க. சூரியனார் கோவிலில் அபிஷேகத்துக்கு புக் பண்ணிக்கிங்கோ. உங்க நட்சத்திரத்தை சொல்லி சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கும். அடுத்ததாக இந்த ரதசப்தமியிலே சர்வரோக நிவாரணத்துக்காக தான் இந்த எருக்க மேலையெல்லாம் வச்சு ஸ்நானம் பண்றோம். ஆயுள் அபிவிருத்தி. அல்ல அருகம்புல் மருந்து, பசும் சாணம் மருந்து, மஞ்சள் மருந்து, எருக்க மேலை மருந்து, இப்படி எல்லாத்தையும் வச்சு நம்ம பண்றதுனால ரோக நிவாரணம் பண்ணுகிறது. இதுதான் ரதசப்தமிக்குடைய பெரிய விசேஷம். இருக்கிற இலையிலேயே எருக்க இலைக்கு தான் மெயின் பவர் கொடுத்திருக்கார் சுவாமி. மாவளை கொத்த கலசத்துல வைக்கலாம், தேங்காய் அதை வச்சுன்னா மேல இந்த தோரணங்கள் கட்டலாம். ஆனால் மனிதனைக்கு காப்பாற்றக்கூடிய எருக்கம் இலை, எருக்கம்பால், எருக்கம்பூ தொடமாட்டா, அதை சேர்க்க மாட்டா. அது வளர்ந்தாலே வெட்டிடுவா. புள்ளியார் எருக்க மாலை போட்டுக்கிறார். ஏன்? அவருக்கு எருக்க இலை அர்ச்சனையே உண்டு. நம்ம பாவத்தை, நம்ம வியாதிகளை நிவர்த்தி பண்ணிக்கிறார். ஆனால் தான் நம்ம கையால் அதை போடுறோம். அதே போல நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளை இந்த இலை வாங்கிட்டு வந்த வரப்பிரசாதம் சார், அது ரோக நிவாரணம் பண்ணுகிறது. அதனால இந்த எருக்க இலையெல்லாம் ஸ்நானம் பண்ணி எல்லாரும் எம்பெருமான் சூரியநாராயண பகவானை வழிபடுங்கள். அன்னைக்கு சூரிய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாயா, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் ரவியே நமஹ, ஓம் அருணோதயாய நமஹ, ஓம் சிவாய நமஹ அப்படின்னு இந்த வேத மந்திரங்களை சொல்லுங்கள். சூரியனை பாருங்கள். ஆகவே இந்த ரதசப்தமி அன்னைக்கு எல்லாரும் சூரிய பகவானை கோவில்ல கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். போய் தரிசனம் பண்ணி நம்ம பேர்ல சுவாமிக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க. பண்ணி ரோக நிவாரணம் பண்ணி எல்லாம் இல்ல சூரிய பகவான் மங்களகரமான வாழ்வை அளிப்பார். அப்படிப்பட்ட சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். இல்லாமல்ல நாராயண பெருமான் நம்மளை காப்பாற்றும். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.